வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை எத்தனை நாளில் அது டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் கண்டிஷனை நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்களும் ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3000 4000 பில்லு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு 4000 கட்டணுமா, அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நீங்களே உங்கள் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே கழட்டி போட்டு புதுசு மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவங்க சொல்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் அதுக்கு 5 விதமான ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது புது நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ரமோட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் கமாண்ட் மோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது விண்டோஸ் ஆர்டர் அழுத்தி கமாண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் விண்டோ ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா WMIC ஸ்பேஸ் டிஸ்க் ட்ரைவ் ஸ்பேஸ் கெட் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காட்டுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன ஹார்ட் டிஸ்க் WDC என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 500 GB 500 LPKன்னு காட்டுது. ஸோ 500 GB ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு காட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா லேப்டாப்லேயுமே நீங்கள் கமெண்ட் மோட் போட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஹார்ட் டிஸ்கோட கண்டிஷன் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இது பண்ணுவோம். இது நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை போட்டும் நீங்கள் இந்த கமெண்ட் ப்ரமோட்டை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக போயிட்டு உங்களோட செப்பரேட் இப்போ CDEன்னு வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அது தனித்தனியாக கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டோஸ் எழுதிங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும். உள்ளே போய்ட்டு இந்த CDEன்னு இருக்குங்களா. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அடுத்தது டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், திஸ் ஆப்ஷன் வில் செக் தி ட்ரைவ் ஃபார் எரர்ஸ். ஸோ உங்களோட ட்ரைவில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு செக் நோன்னு கேட்குது. ஸோ செக் நோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரர்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணலாமா, இல்லை உங்களோட இதை பேக்கப் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் கேட்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எரரை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அந்த செப்பரேட் ஃபைலில் இருக்கிறது அத்தனையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எதாவது டேமேஜ் இருந்துச்சுனாலும் அதே எரரை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், யுவர் டிவைஸ் ஆர் டிஸ்க் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேன் அப்படின்னு வந்துச்சு. நோ ப்ராப்ளம் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி பண்ணுறதா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா crystalmark.info. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா crystal.info ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா அது எப்படி யூசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறேன் என்னோடய லேப்டாப்பில். ஸோ கேட்குறத அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னோட அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கமெண்ட் மோடு போடும்போது அந்த WDC 500 காட்டுனுச்சுக்கலாம் அந்த ஹார்ட் டிஸ்க் நேமே. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இங்கே இருக்குது. ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸ் குட்டுன்னு காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எத்தனை ஹவர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் பவர் ஆன் பண்ணது எத்தனை தடவை வச்சுருக்கீங்க, எத்தனை தடவை கவுண்ட் ஆச்சு, அப்புறம் ரேஷியோ எத்தனை ஸ்பீடுக்கு சுற்றுது, அப்புறம் பஃபரிங் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணுறது ஃபங்க்ஷன் ஹார்ட் டிஸ்க் ரெஃப்ரெஷ் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் காட்டும். நீங்கள் மேலே ஒவ்வொரு ஆப்ஷனாக போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிஸ்க் என்னோட ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஒன்று காட்டுது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பென்ட்ரைவ் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குங்களா. ஸோ ப்ளூ கலரில் இருக்குதுன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லோ கலரில் இருக்குதுன்னா ஸோ ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெட் கலரில் இருந்தால் டோட்டலாக டேமேஜ்டு, நீங்கள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேஷன் மார்க்கை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அடுத்து ஹார்ட் டிஸ்க் சென்டினல் சாஃப்ட்வேர் தான். ஸோ ஹார்ட் டிஸ்க் sentinel.comனு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த சாஃப்ட்வேருக்கே போய்டும். ஸோ எந்த விதமான ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்னு இருக்குங்களா, ப்ராடக்ட்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ப்ராடக்ட்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் சைடில் வருதுங்களா, ஸோ அந்த டவுன்லோட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை எப்பயும் போல் போன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தான் வரும், ரிஜிஸ்டர் கீ கேட்கும். நம்ம பைரேட்டட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் நெட்டில் வந்து கீ கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து 100%, ஹெல்த்தும் 100% இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து என்னோடது வந்து ஃபுல்லாக 100% கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 112 days 11 hours. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் தென் இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்னா 1000 நாளுக்கு வேலை இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன இருக்கணும். அப்புறம் என்னோட ஹார்ட் டிஸ்க் நேம் ஸ்மார்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஸ்மார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ப்ளஸில் இருக்குது, இப்போ உள்ளே ஏதாவது எரர் இருக்கா, எரர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் டிஸ்க் பர்ஃபார்மன்ஸு எப்படிலாம் டிஸ்க் பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, எத்தனை எம்பியில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுது. ஸோ நீங்கள் எது வேணாலும் இந்த ஹார்ட் டிஸ்க்கை மொத்தம் இந்த 5 இதில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப் என்ன ஹார்ட் டிஸ்க் என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் செக்குக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மூலியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோடது வந்து பார்த்திங்கன்னா WD ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே காம்பனன்ட்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ், அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்னு வருதுங்களா. ஸோ அந்த டிஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் WDC அந்த நேம் வந்து அப்படியே இதில் காமிச்சிருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டேரெக்டாக இதோட கண்டிஷன் எப்படி செக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு WDC இதோட ஹார்ட் டிஸ்கோட சாஃப்ட்வேர், அதாவது சப்போர்ட்டில் போனீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. போய்ட்டு இங்கே பாருங்கள் கீழே வந்து டேட்டா லைஃப் காட் டயக்னோசிஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்பயும் போல நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை கண்டிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹார்ட் டிஸ்க் அந்த சென்டினென்டலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் எத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஸ்வரன்.